தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. சற்று நெடிந்த உயரம், உயரத்திற்கேற்ப பூசினார் போன்ற அழகிய உடல் அமைப்பு, சிவந்த நிறம், புன்னகை பூக்கும் வசீகரமான சிரிப்பழகு, கணீர் என்ற பிரத்யேக குரல் வளம் ஆயினும் கருணை மிகுந்த காந்த வெளிகள் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு வர்ணிப்பு தோற்ற காரணிகளையும் கதையின் நாயகர், குணச்சித்திர கலைஞர், பின்னணி பாடகர், கதை வசனகர்த்தா, தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் என எண்ணற்ற பன்முக திறன்களையும் தன்னுள் கொண்டவர்தான் கலை உலகால் தான் ஈட்டிய செல்வங்களை அக்கலை உலகிற்கே அர்ப்பணித்து நன்றிகெட்ட திரை உலகால் கடுமையாக வீழ்ந்து போய் சொல்லொன்னா துயர்களால் மறைந்து போன காணல் நீர் நாயகர் ஐயா சிறுகளத்தூர் சாமா ஆவார். பி.வி. நரசிம்ம பாரதி, என்.டி. ராமாராவ் உள்ளிட்டோர் ஏற்று சிறப்பித்த கிருஷ்ணர் கதாபாத்திரத்திற்கு என்றே பிறந்த கலை முன்னோடி. மிகையற்ற அலட்டல் இல்லாத நடிப்பின் மூலமும் தனது பாடல்களினாலும் 1930ஆம் ஆண்டு முதல் 40கள் வரை தமிழ் திரை உலகில் ஆளுமை பொருந்திய இமயமாக ரசிகர்களின் மனம் தொட்டவர். என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா என எம்.எம். தண்டபாணி தேசிகர் பாடி நடித்த நந்தனார் திரைப்படத்தில் வேதியராக தோன்றி அப்படத்தின் வெற்றிக்கு ஒரு வகையில் காரணமானவர். அமரர் கல்கி, கவி யோகி சுத்தானந்த பாரதியால் பாராட்டப்பட்டு நடிகமணி என்ற சிறப்பு பட்டத்தை வென்றவர். இப்பேற்பட்ட பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரரான ஐயா சிறுகளத்தூர் சாமா அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், கலை உலக பின்புலம் துளியும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர் எப்படி கலைத்துறையில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் என்னென்ன, பாடிய பாடல்கள் எவை, தமிழ் திரை உலகின் மறுக்க முடியாத நட்சத்திரமாக ஜொலித்தவர் எதனால் வீழ்ந்து எப்படி மறைந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது உள்ளிட்ட இதுவரை எங்கும் வெளியாகாத அரிய தகவல்கள், புகைப்படங்கள் நிறைந்த பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அவர்தம் நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1904ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதியன்று அவ்வேளைய தஞ்சாவூரைச் சேர்ந்ததும் தற்போதைய திருவாரூர் மாவட்டத்தை அடுத்த குடவாசல் பகுதியில் உள்ள சிறுகளத்தூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட பெரும் செல்வந்தரும் எண்ணற்ற நிலங்களை கொண்ட மிராசுதாரர் வைத்தியநாதையரின் மூத்த மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் காவிய நாயகர் சுவாமிநாதன் எனும் இயற்பெயருடைய சிறுகளத்தூர் சாமா ஆவார். சுவாமிநாதன் என்ற பெயரை வீட்டிலுள்ளோர் சுருக்கி செல்லமாக சாமா என்றழைக்க பின்னர் நாட்களில் அப்பெயரை நிலை பெற்றுதான் போனது. எவ்வாறு பெற்றோரின் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தோரின் பாச பிணைப்பினாலும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த சுவாமிநாதன் அவர்களின் பால்ய வயதை சீர்குலைக்கும் வகையில் 5 வயதை எட்டிய போது பாசத்தாயார் மரணித்து போக பச்சிளம் பாலகனான அவருடைய வயதில் விதியானது மேலும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது எனலாம். இதன் பின்னர் தந்தை வைத்தியநாதையர் மறுமணம் புரிந்து கொள்ள கூடவே சித்தியின் பாரபட்சமான பாராமுகமும் சேர்ந்து கொள்ள இதனால் தவித்து வந்த சிறுவன் சுவாமிநாதனுக்கும் அவர் பின் பிறந்த உடன் பிறந்தோருக்கும் பெரும் அரணாய் அமைந்து போனவர் வேறு யாருமல்ல, பெற்ற தாயுடன் பிறந்த சகோதரரான தாய்மாமன் ஆவார். இதனைத் தொடர்ந்து தாய்மாமனுடன் தஞ்சைக்கு பயணப்பட்ட சுவாமிநாதன் அவர்கள் மாமனுடைய பராமரிப்பில் அவ்வூரில் பிரசித்தி பெற்ற கல்யாண சுந்தரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் கல்வி படிப்பை இனிதே ஆரம்பித்தார். பள்ளி கல்வியுடன் தாய்மாமன் விருப்பப்படி கர்நாடக சங்கீதத்தையும் முறைப்படி கற்றுணர்ந்த சுவாமிநாதன் அவர்கள் பிரபல மருத்துவர் ராவ் சாஹிப் பண்டிதர் தஞ்சையில் நடத்திய பிரம்மாண்ட சங்கீத விழாவில் பங்கேற்று அனைவருடைய பாராட்டினையும் நன்கு பெற்றார். இதையடுத்து கோயில் திருவிழாக்களில் பாகவத மேளா என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட நாடகங்களிலும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு நடிப்பிலும் செம்மைப்படுத்தியும் வந்தார். இவ்வாறு கல்வியுடன் கலையையும் நன்கு இணைத்து கொண்டு பயணித்தவர் ஷேக்ஸ்பியர் நாடகங்களின் மீதும் தீரா காதல் கொண்டிருந்தார். இதன் பேரில் ஆங்கில புலமையினையும் தன்னுள் வளர்த்து கொண்ட சுவாமிநாதன் அவர்கள் ஷேக்ஸ்பியரின் நாடகங்களையும் மேடையேற்றி வந்தார். இதையடுத்து 10ஆம் வகுப்பை வெற்றிகரமாக முடித்தவர் நாடக உலகில் தீவிரமாக பயணித்த நிலையில் தாய் மாமனின் வற்புறுத்தலின் பேரில் உற்றார் உறவினர்களின் புடைசூழ தனக்கேற்ற மணமகளை மனம் புரிந்தும் கொண்டார்.
இதன் பேரில் சுவாமிநாதன் அவர்களுக்கு 3 மகள்கள் பிறந்தனர். இவ்வாறு குடும்பமானது சற்று விருத்தியடைந்ததால் குடும்ப தலைவன் என்ற அடிப்படையில் காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு சுவாமிநாதனுக்கு ஏற்பட்டதால் நாடக பயணங்களை தவிர்த்துவிட்டு குடும்பத்தின் பொருளாதார தேவைகளுக்காக வேலை தேடி தமிழகத்தின் தலைநகராம் சென்னையை நோக்கி தனது தம்பியுடன் பயணப்பட்டார். சென்னை வந்தவர் தன்னுடைய உறவினரான ஒப்பனை கலைஞர் ராஜு மாமாவை சந்திக்க அவர் பணிபுரிந்த GPC ஸ்டுடியோவில் தனக்கு உதவியாளராக சுவாமிநாதனை இணைத்தும் கொண்டார். சுமார் 1 வருடங்கள் அவருடன் இணைந்து பணிபுரிந்து திரை உலகம் மட்டுமின்றி சென்னை மாகாண மூலை முடுக்கையெல்லாம் நன்கு அறிந்தவராக மாறிப்போன சுவாமிநாதன் ஆனவர் இதன்பின் தனக்கு நன்கு அறிமுகமான நண்பர் ஒருவரின் சிபாரிசின் பேரில் இந்திய காங்கிரஸ் கட்சியில் அலுவலக எழுத்தர் பணிக்கு இணைந்தார். இவ்விடத்தில் சுமார் 5 மாதங்கள் மட்டும் பணி செய்து வந்தவர் இதையடுத்து சென்னை காஸ்மோபொலிட்டன் கிளப்பில் மேற்கண்ட பணியின் அடிப்படையில் சுமார் 10 வருடங்கள் பயணிக்கலானார். மாபெரும் பணக்காரர்கள் வந்து செல்லும் இந்த கிளப்பில் பணி நேரம் போக தான் கற்ற கர்நாடக சங்கீதத்தை முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் சுவாமிநாதனின் பாடும் திறனறிந்த ஹிஸ் மாஸ்டர் வாய்ஸ் நிறுவனமானது அவர் பாடுவதற்கு வாய்ப்பளித்து இசை தட்டுகளையும் வெளியிட்டது. இதன் பேரில் கோபுர தங்க தூபி, மூசு வண்டு, காவடி சிந்து பாடல்களை பாடி பிரபலமடைந்தார் சுவாமிநாதன் அவர்கள். இப்பிரபலத்தை எடுத்து நாடக குழுக்களிலும் பயணிக்கும் வாய்ப்பும் நன்கு கிட்டியது. தமிழ் சினிமாவின் முதல் சவுண்ட் ஸ்டுடியோவை சென்னையில் துவக்கிய சிவகங்கை நாராயணன் அவர்கள் சுவாமிநாதனின் கல்வி திறனையும் நாடக ஆற்றலையும் கண்டு தன்னிடம் உதவி இயக்குநராக பணிபுரிய அழைப்பு விடுத்தார். இதனை முன்னிட்டு நாராயணன் மனைவி ஒலிப்பதிவு செய்த ஸ்ரீனிவாச கல்யாணம் என்ற திரைப்படத்தில் நாரதர் வேடம் ஏற்று நடித்ததுடன் திரைப்படத்தின் ஹீரோவான ஸ்ரீனிவாச ராவிற்கு ஒப்பனை கலைஞராகவும் 150 ரூபாய் என்ற சம்பளத்தில் பணியாற்றினார் சிறுகளத்தூர் சாமா அவர்கள். இதன்பின் நேஷனல் மூவி டோன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தில் ஒப்பந்த கலைஞராக தன்னை இணைத்துக் கொண்ட சுவாமிநாதன் திரை உலகிற்காக தனது இயற்பெயர் இல்லாமல் செல்ல பெயரான சாமா என்ற பெயரையும் தனது ஊர் பெயரையும் இணைத்து செருகளத்தூர் சாமா என்ற பெயரில் 1933 வெளியான வள்ளி கல்யாணம் என்ற பெயரில் தான் ஏற்கனவே தோன்றி நடித்த நாரதர் கதாபாத்திரத்தையே ஏற்றும் நடித்தார். எதிர்பார்த்த வெற்றியை பெறாமல் தோல்வி முகம் கண்ட இத்திரைப்படத்தால் துவண்டு விழாமல் கலை கனலால் பயணித்த செருகளத்தூர் சாமா அவர்கள் 1934 வெளியான திரௌபதி வஸ்திர பகரணம், 1935 வெளியான மாயா பஜார், கருட கர்வ பங்கம், பாமா பரிணயம் உள்ளிட்ட 11க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கிருஷ்ணராக தோன்றி அக்கால ரசிகர்கள் வழிபடும் அளவுக்கு பகவான் கிருஷ்ணராகவே மாறித்தான் போனார். இவ்வாறு NG ராமாராவ், PV நரசிம்ம பாரதி உள்ளிட்டோர் பின்னர் ஏற்ற கிருஷ்ண கதாபாத்திரங்களின் முன்னோடி செருகளத்தூர் சாமா எனில் அதை மறுக்க இயலாதுதான். இக்கால கட்டத்தில்தான், அதாவது 1934 தென்னிந்தியாவின் இயக்குனர் தந்தை என போற்றப்பட்ட K. சுப்பிரமணியம் இயக்கத்தில் வெளியான பவளக்கொடி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரை உலகில் முதலில் கால் பதித்த MK தியாகராஜ பாகவதர் அவர்கள் பின்னர் நவீன சாரங்கதாரா, சத்தியசீலன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்து தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்று உலா வந்த வேளையில்தான் 1937 தேவதத்தா பிலிம் ஸ்டுடியோ தயாரிப்பில் பழம்பெரும் நாயகி குமாரி ருக்மணியின் கணவரும் பிரபல கலை நாயகி லக்ஷ்மியின் பாச தந்தையுமான YV ராவ் இயக்கத்தில் வெளியான சிந்தாமணி என்ற திரைப்படத்தில் MK தியாகராஜ பாகவதர் பில்வமங்கள் என்ற ஹீரோவாகவும் திரைப்படத்தின் தலைப்பான சிந்தாமணி என்ற பெயரையை ஏற்று ஹீரோயினாக K. அஸ்வத்தாமா நடித்து சிறப்பித்த இத்திரைப்படத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் சாது கதாபாத்திரத்தை ஏற்று செருகளத்தூர் சாமா அவர்கள் மனம் தொட்டிருப்பார். பாபநாசம் சிவன் அவர்களின் கைவண்ணத்தில் உருவான 26 பாடல்களில் MK தியாகராஜ பாகவதர் பாடிய ராதே உனக்கு கோபம் ஆகாதடி என்ற பாடல் பிரசித்தி பெற்றதாகும். இப்பாடலின் தொடக்க வரிகளானது காலங்கள் பல கடந்து 1963 வெளியான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த குலமகள் ராதை என்ற திரைப்படத்தில் TM சௌந்தரராஜன் பின்னணியில் வெளியாகி உலக பிரபலமடைந்ததாகும். இவ்வாறு சிந்தாமணி திரைப்படத்தில் MKG பாகவதர் பாடிய பாடல் ஒருபுறம் பிரபலம் எனில், மறுபுறம் கதையின் நாயகி அஸ்வத்தம்மா பாடிய ஈன ஜென்மம் எடுத்தேன் என்ற பாடல் பிரபலமாகி வந்த நிலையில் சத்தமே இல்லாமல் சாமா அவர்கள் பாடிய
நாடகமே உலகம், நாளை நடப்பதை யார் அறிவார் என்ற பாடல் மாபெரும் வெற்றியை கண்டது. மதுரையில் சுமார் 50 வாரங்கள் ஓடி வரலாற்று சாதனை படைத்த இத்திரைப்படத்தை நினைவுகூரும் வகையில் திரைப்படத்தின் தயாரிப்பாளரின் எண்ணப்படி சிந்தாமணி என்ற பிரம்மாண்ட திரையரங்கம் உருவானது. இதனைத் தொடர்ந்து 1937 அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் M.K. தியாகராஜ பாகவதர், M.R. சந்தானலட்சுமி நடிப்பில் வெளியான அம்பிகாபதி என்ற திரைப்படத்தில் அம்பிகாபதியாக தோன்றிய M.K.T. பாகவதரின் தந்தை கம்பராக தோன்றி மனம் கலங்க வைத்திருப்பார் சிறுகளத்தூர் சாமா அவர்கள். இத்திரைப்படமும் 52 வாரங்களுக்கு மேலாக திரையரங்குகளில் ஓடி மகத்தான வெற்றியை கண்டது. இத்தொடர் வெற்றி திரைப்படங்களின் மூலம் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்தை பெற்ற M.K.T. பாகவதர் ஆனவர் சிறுகளத்தூர் சாமாவுடன் கூட்டணியாக இணைந்து நடித்த திரைப்படங்கள் சென்டிமெண்டாக பல வெற்றிகளை பெறத்தான் செய்தன. இதன் பின்பு 1939 ராஜா சாண்டோ இயக்கத்தில் வெளியான திரு நீலகண்டர் என்ற திரைப்படத்தில் திரு நீலகண்டராக நடித்த தியாகராஜ பாகவதரிடம் கலையத்தை பாதுகாக்கும்படி கொடுத்துவிட்டு பின்னர் கேட்பதும் கிடைக்காத பட்சத்தில் கோபக்கனல் காட்டுவதும் என சிவயோகியாக சிவபெருமானாக தோன்றி நடிப்பில் மிரட்டியிருப்பார் ஐயா சிறுகளத்தூர் சாமா அவர்கள். இதையடுத்து கிருஷ்ணன் தூது, பரசுராமர், சகுந்தலை உள்ளிட்ட திரைப்படங்களில் முத்திரை பதித்து வந்த சிறுகளத்தூர் சாமா அவர்களுக்கு திரை உலகை சார்ந்த பலருக்கும் எழக்கூடிய தயாரிப்பு என்ற ஆசை ஏற்பட்டதுதான் வாழ்வில் அவர் செய்த பெரும் தவறாகும். இதன் அடிப்படையில் 1940 பாரத் பிக்சர்ஸ் என்ற சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தவர் தன்னை நம்பிய கலை உலகினருக்கு சிறந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஆங்கில நாவல் கதாபாத்திரமான சைலக் என்ற பெயரில் திரைப்படம் ஒன்றை தயாரித்து ஹீரோ ஷைலக்காக தடம் பதிக்க திரைப்படம் மாபெரும் தோல்வி கண்டது. எனினும் தளராத முயற்சியாக விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சுபத்ரா அர்ஜுனா மற்றும் ராஜசூயம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் தயாரித்து நடிக்க அத்திரைப்படங்களும் தோல்வி முகத்தை காண சிறுகளத்தூர் சாமா தயாரித்த திரைப்படங்களில் பங்கு கொண்டோர் வாழ்க்கை தரத்தில் உயர்வடைய இவர் மட்டும் கடனாளியாக மாறியதுதான் மிச்சமாகும். இதையடுத்து கடும் பொருளாதார நெருக்கடிகளால் சிக்குண்டவர் சொந்த தயாரிப்பு என்ற எண்ணத்தை முற்றிலும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் T.R. சுந்தரம் அழைப்பின் பேரில் P.U. சின்னப்பா, T.R. ராஜகுமாரி நடிப்பில் வெளியான மனோன்மணி என்ற திரைப்படத்தின் வாயிலாக ராஜகுருவாக கால் பதித்தவர். 1942 S.S. வாசனின் ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தின் தயாரிப்பில் முருகதாசா இயக்கத்தில் உருவான நந்தனார் என்ற திரைப்படத்தில் வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த வேதியர் கதாபாத்திரத்தை ஏற்று கண்டிப்பாலும் கனிவாலும் ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்திருப்பார். இசை முரசு M.M. தண்டபாணி தேசிகர் நந்தனாக வாழ்ந்த இத்திரைப்படத்தில் M.D. பார்த்தசாரதி, ராஜேஸ்வர ராவ் இசையில் பாபநாசம் சிவன் பாடல் வரிகளில் தண்டபாணி தேசிகர் பாடிய என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்ற பாடல் இன்று வரை இளைய தலைமுறையினர் மத்தியில் மிகவும் பிரபலமாகும். மேலும் உன்னை எல்லார் கதியார், தில்லை அம்பலம் உள்ளிட்ட பாடல்களையும் சிறுகளத்தூர் சாமா அவர்கள் பாடி சிறப்பித்திருப்பார். இத்திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி கண்டது. இதனைத் தொடர்ந்து அருந்ததி, சிவகவி, பக்த ஹனுமன், பத்ருஹரி, பக்த காலத்தி போன்ற ஆன்மீக சார்புடைய திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்த சிறுகளத்தூர் சாமா அவர்கள் 1945 மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனர் T.R. சுந்தரத்தின் தயாரிப்பு, இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான பர்மா ராணி என்ற திரைப்படத்தில் புத்த மத துறவியாக தோன்றி அன்பை பொழிந்திருப்பார். இதனைத் தொடர்ந்து M.S. சுப்புலட்சுமியுடன் மீரா, M.K.T. பாகவதரின் ராஜமுக்தி உள்ளிட்ட திரைப்படங்களில் பிரதான வேடங்களை ஏற்று நடித்து வந்த சிறுகளத்தூர் சாமா அவர்கள் விக்டர் ஹியூகோவின் லே மிசரபிள் என்ற கதையை தழுவி K. ராம்நாத் இயக்கத்தில் சித்தூர் வி. நாகையா நடிப்பில் வெளியான ஏழைப்படும் பாடு என்ற திரைப்படத்தில் கருணை மிகுந்த கிறிஸ்துவ பாதிரியராக தோன்றி உள்ளம் நிறைந்திருப்பார். இவ்வாறு கருணை வடிவில் அமைதி தவழும் கதாபாத்திரத்தில் தோன்றிய சிறுகளத்தூர் சாமா அவர்கள் இதற்கு முரணாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியான மர்மயோகி என்ற திரைப்படத்தில் கதையின் தலைப்பை பிரதிபலிக்கும் வகையில் துரோகம் செய்த மனைவியை பழி தீர்க்கும் மர்ம யோகியாக தோன்றி நடிப்பால் மிரட்டியும் இருப்பார். இவ்வாறு தமிழ் திரை உலகில் நன்கு ஜொலித்து வந்தவர் புதுமுக வரவுகளின் ஆளுமை, கலை உலக மாற்றம், வாய்ப்புகள் குறைவு, அங்கீகாரமின்மை போன்றவற்றால் மனம் வெறுத்து போனவருக்கு ஜெமினி கணேசன் நடிப்பில் வெளியான
மனிதன் மாறவில்லை என்ற திரைப்படத்தில் தோன்ற வாய்ப்பு வந்த நிலையில் வேறு வழியின்றி ஏற்றவர் 1962 கே. சோமு இயக்கத்தில் டி.எம். சௌந்தரராஜன் நடிப்பில் வெளியான பட்டினத்தார் என்ற திரைப்படத்துடன் திரை உலகிலிருந்து முற்றிலும் விடைபெற நினைத்த வேளையில்தான் வீணை எஸ். பாலச்சந்தரின் வேண்டுகோளை ஏற்று அவருடைய தயாரிப்பு, இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படமான அவனா இவன் என்ற திரைப்படத்தில் சதானந்தம் என்ற ஏழை தகப்பனார் கதாபாத்திரத்தை ஏற்று சிறப்பு செய்திருப்பார். இத்திரைப்படமே சிறுகளத்தூர் சாமா அவர்களின் இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது. இத்திரைப்படத்தின் கதாபாத்திரத்தைப் போலவே உண்மை வாழ்விலும் காலத்தின் மாற்றத்தால் ஏழை தந்தையாக வாழ்ந்தாலும் தனது 3 மகள்களுக்கு ஒரு தந்தை ஆற்ற வேண்டிய கடமையாக திருமணத்தை செய்து வைத்து தன்மானத்துடன் பயணித்தவர் தன்னுடைய வறுமை சூழ் நிலையை போக்கிக் கொள்ள முயன்ற வேளையில் தனது நலன் விரும்பிகளின் ஆலோசனையின்படி சென்னை மாநில சங்கீத நாடக சங்கத்தின் நிதி உதவியை நாட பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அங்கிருந்து நிதி தேடி வந்த நிலையில்தான் அதனை பெற்றுக்கொள்ள ஐயா சிறுகளத்தூர் சாமா அவர்கள் உயிருடன் இல்லை என்பதுதான் வேதனையின் கடும் உச்சமாகும். நாடகமே உலகம், நாளை நடப்பதை யார் அறிவார் என சிந்தாமணி திரைப்படத்தில் சிறுகளத்தூர் சாமா அவர்கள் பாடிய பாடலை மெய்ப்பிக்கும் வண்ணமாக தான் அறிந்த திரை உலகின் மூலம் கலைஞர்களின் வாழ்வை முன்னேற்றிடும் வகையில் தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து கலை உலகால் தான் ஈட்டிய செல்வங்களை விற்று 3க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்து கடுமையாக வீழ்ந்து பெரும் பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து தனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என காத்திருந்த ஒரு மாபெரும் கலைஞனுக்கு தேடி வந்தது என்னவோ வாழ்வியல் ரீதியாக தொடரும் துயரோ துன்பமோ இல்லாத பேரமைதி பயணமாக அமைந்த மரணம்தான் அது. 1963 ஆண்டு ஜனவரி மாதம் 11ஆம் தேதியன்று தனது 59ஆம் வயதில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்றார் மாபெரும் குணச்சித்திர கலை நாயக இமயமான ஐயா சிறுகளத்தூர் சாமா அவர்கள். இவ்வாறு சிறு வயதில் தாயார் மரணம், தாய் மாமனின் பாசமிகு வளர்ப்பு, சங்கீத ஈடுபாடு, அதை முன்னிட்டு நாடக பயணம், இதனைத் தொடர்ந்து திரையுலக ஹீரோவாக, கலை சுழற்சியால் புலவராக, வேதியராக, முனிவராக மற்றும் புத்த பிட்சுவாக என குணச்சித்திர நாயகராக படிப்படியாக வளர்ந்து தயாரிப்பாளர், இயக்குனர் என நீண்டு கால ஓட்டத்தால் வீழ்ச்சியை கண்டு உடலால் மறைந்து போனாலும் அவரை இன்றளவும் நேசிக்கும் கலை ஆர்வலர்களால் அவர்தம் மனங்களில் மறையாது வாழ்ந்து வரும் ஐயா சிறுகளத்தூர் சாமா அவர்களின் நினைவலைகளானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை 2 கலந்தே பயணிக்கும் எனில் அது மிகையாகாது. இவரை போன்ற பழம்பெரும் காவிய கலைஞர்களான என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா பாடல் புகழ் நாயகரும், பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக வலம் வந்தவரும், எண்ணற்ற எதிர்ப்புகளை எதிர்கொண்டு தமிழ் இசையை உயர்த்தி பிடித்த சிகரமான ஐயா எம். தண்டபாணி தேசிகர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் பரத கலைஞர், சங்கீத பாடகர், குதிரை ஏற்றம், வாழ்பயிற்சி, மந்திரவாதி, விமானி மற்றும் பேராசிரியர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எதை இவர் கற்கவில்லை எனும் அளவுக்கு பல்கலை வித்தகராக விளங்கியவரும், எம்ஜிஆரையே வாழ்பயிற்சியால் மிரள வைத்தவர் என வர்ணிக்கப்பட்டவரும், விரக்தியால் தற்கொலை வரை சென்று திரும்பியவர் என கூறப்பட்டவருமான மறைந்த ரஞ்சன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், கலைக்காக உயிர் துறந்த மகா குருவும், போருக்காக செல்வங்களை வாரி வழங்கி நிதி உதவி செய்தவரும், எண்ணற்ற கலைஞர்களை வைரம் போல் பட்டை தீட்டியவரும், யதார்த்த குணச்சித்திர கலைஞருமான மறைந்த எஸ்.வி. சகஸ்ரநாமம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட பழம்பெரும் கலை நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம்.
காத்திருங்கள் மற்றும் ஒரு காவிய பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.